நேற்று நான் 4ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தேன். 4ஆம் நம்பரு வின்னிங் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் என்ன பேசுகிறேன்னு வீடியோவை கேளுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு லைக் போடுற கூட உங்களுக்கு கை வலிக்குதா என்னன்னு தெரில. நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு நான் பர்சனலாக கொடுத்துட்ருக்கேன். ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க. பின்ன எதுக்கு நான் உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுக்கணும், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி, நம்மளால் 10 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ்ஸிங் எடுத்து போட்டால் ஒரு லைக்கு போடுறது கூட யோசிக்கிறீங்க. பிசி நேற்று நான் எத்தனை நம்பர் கொடுத்தேன்னு அந்த வீடியோவில் பாருங்கள். 34 பாஸு. நம்பரு கம்மியாக தான் கொடுத்தேன். இந்த மாதிரிலாம் எவனுமே கொடுக்க முடியாது. தில்லுக்கு துட்டு நான் கட்டுறேன். அப்படி எவனா கொடுக்குற மாதிரி இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். அவனோட குரூப்பில் இல்லை அவனோட யூடியூப் சேனலில் போய் நானும் போய் சேர்ந்துக்கிறேன். யார் கொடுப்பா இப்படி? நான் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் என்னென்னா ஒரு லைக்கு கூட போட மாட்டேங்கிறீங்க. ஒரு கமெண்ட்டு ஏதோ ஒன்று பண்ணால் தான் எனக்கு போட தோணும். அதே மாதிரி அடுத்தது நான் 0 என்னோடய வீடியோவில் போட்டிருந்தேன். பிசின்னு சொல்லிட்டு 0 நேற்று வின்னிங் வந்துருக்கு. அதுவும் பிசியில் வின்னிங் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோவே நீ யாருமே பார்க்குறதில்ல சரியா. சும்மா ஸ்டிப் பண்ணி விட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் என்னோடய டைமும் வேஸ்ட்டு, உங்கள் டைமும் வேஸ்ட்டு. நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். வின்னிங் வந்தால் காசு கேட்குற ஆள் நானே இப்போ ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். என்னை வச்சு யூஸ் பண்ணிட்டு மேலே போக பாருங்கள். 20ன்னு சொல்லிட்டு நேற்று பிசி வின்னிங் வந்திருக்கு. டிஆர் 8 மணிக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கேளுங்க. கேட்டால் மட்டும்தான் நான் என்ன பேசுகிறேன். சரி, உங்களுக்கு அந்த ஐடியா இருக்குதா? இவர் கொடுக்குற நம்பரு நம்ம கணக்கில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. சரி, 8ஆம் தேதி இன்றைக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிஆர் 1 மணி, K7, டிஆர் 6, டிஆர் 8 அதுக்கான ஃபாலோ நம்பர் தான் இப்போ நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி சிங்கிள் நம்பர் 5ஆம் நம்பர் வருது. 5 உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணலாம். 5ஆம் நம்பரு என்னோடய கணக்கில் வருது. ஃபஸ்ட்டு உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி நான் கொடுத்தா கண்டிப்பாக வின்னிங் வரும் அப்படின்னு நினச்சி யாருமே ப்ளே பண்ண வேணாம். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கெஸ்ஸர் மட்டும்தான். 5ஆம் நம்பரு அதோட பேரு 53, 35, 58, 85, 57, 75. 5ஆம் நம்பரோட பேர் இது தான். ஃபஸ்ட்டு உங்கள் கணக்கில் 5ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 5 வந்தால் அதோட பேரை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் வரும். உங்கள் கணக்கில் ஃபஸ்ட்டு வருதான்னு பாருங்கள். திரும்ப அதுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பிசி பார்க்க போகிறோம். நேற்று பிசி பார்க்காதவங்க நான் எப்படி பிசி கொடுக்குறேன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் வரும். அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். இன்றைக்கான பி போர்டு, சி போர்டு 6ஆம் நம்பர் வருது. 6ஆம் நம்பர் பி போர்டு இல்லைனா சி போர்டு. நான் தில்லுக்கு துட்டு கட்டுறேன். இந்த போர்டில் தான் வரும். உங்களுக்கு ஏ போர்டு வந்தால் நீங்கள் ஏ போர்டில் கூட போட்டுக்குங்க. என்னோடய கணக்கில் பி போர்டு இல்லைனா சி போர்டு தான் வருது. ஃபஸ்ட்டு 6ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 6 உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எத்தனை செட்டு போடணுமோ போட்டுக்குங்க. அது உங்களோட விருப்பம். கையில் பணம் வச்சுக்கோங்க. என்னோடய கெஸ்ஸிங் வேணும்னா பணம் இருக்கிறவங்களுக்கு புதையல், கண்டிப்பாக புதையல் தான். 6ஆம் நம்பரோட பேர் 60, 06, 64, 46, 69, 96. அதுக்கான பேர் இது தான். ஃபஸ்ட்டு 6ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் பிசியில் இது ஒரு 10 செட்டு ட்ரை பண்ணுங்கள். அதேமாரி ஏபிபிசிஏசிலையும் ட்ரை பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, பிசியில் தான் வரும் நம்ம சொல்ல மாட்டோம். பிசியில் நம்ம எடுக்கிறது என்னோடய கணக்கில் வருது, நான் பிசியில் கொடுக்குறேன். ஆனால் திடீர்னு ஏபி இல்லைன்னா ஏசி அந்த மாதிரி போயிடும். அதனால் ஏபிபிசிஏசிலையும் ட்ரை பண்ணுங்கள். பிசியில் 10 போடுங்க. அடுத்தது 2ஆம் நம்பர் வருது. பி போர்டு இல்லைன்னா சி போர்டு. தில்லுக்கு துட்டு கட்டுறேன். நான் இந்த போர்டில் தான் வருதுன்னு உங்களுக்கு எதில் வருதோ பார்த்துக்குங்க. அதுக்கான பேர் 20, 02, 24, 42, 29, 92. அதுக்கான பேர் இது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிசியில் ஒரு 10 செட்டு, ஏபிபிசி ஏசியில்
1 2 அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ரெண்டுமே வின்னிங் வந்தால் உங்களுக்கு தான் லாபம். இல்லைன்னா ஏபிபிசிஎஸ்சியாவது உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் ரெண்டுலையுமே ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுலையுமே ட்ரை பண்ணால் ஒரு வின்னிங் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது 4ஆம் நம்பர் பார்க்குறோம். பி போர்டு இல்லைன்னா சி போர்டு என்னோடய கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் எந்த போர்டு வருதோ ப்ளே பண்ணிக்கங்க. அதோட பேர் 44 40 04 49 94. அதோட பேர் இது தான் பிசி. நான் இது ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக தான் எடுத்திருக்கேன். சப்போர்ட்டுக்கு தான், ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டு தான். மெயின் அந்த 2 தான். இது சப்போர்ட் நம்பரு. உங்கள் கணக்கில் 4ஆம் நம்பர் வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம். நேற்று இந்த சப்போர்ட் நம்பர் 0 தான் டிஏரி 8 மணிக்கு அடித்தான். அதுக்காக தான் சொல்கிறேன். என்னோடய பெஸ்ட்டு 6ஆம் நம்பரு 2ஆம் நம்பர் பி போர்டு இல்லைன்னா சி போர்டு. இதுதான் என்னோடய பெஸ்ட்டு. உங்கள் கணக்கில் பெஸ்ட்டு வருதான்னு பாருங்கள். நான் தில்லுக்கு துட்டு கட்டுறேன். இதுதான். தேங்க்யூ.